வணக்கம். இன்னைக்கு ஏஎம் ஜெயின் காலேஜோடைய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரோக்ராம்ஸோடைய 50th கிராஜுவேஷன் டே செலிப்ரேட் பண்ணுறோம். இதில் கிட்டத்தட்ட 1641 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிகிரி அவார்ட் பண்ணுறோம். போத் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்குரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிகிரி அவார்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மேஜராக யூஜி ப்ரோக்ராம்ஸ் ஜாஸ்தி. இதில் கிட்டத்தட்ட 40% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் எஜுகேஷன் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸோடைய என்ரோல்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறையா ப்ரோக்ராம்ஸ் இப்போது நியூ ஏஜ் ப்ரோக்ராம்ஸ் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கிரிமினாலஜி வித் கிரிமினல் ஜஸ்டிஸ் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் வித் ஏஐ, இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி இன்றைக்கி தேவைப்படுற எஜுகேஷன் நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்த ப்ரோக்ராம் போக பழைய ப்ரோக்ராம்ஸும் இப்போ விஷுவல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் இன்டீரியர் டிசைன், இதுலேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி டிகிரிஸ் சார் கையால் வாங்குகிறாங்க. இதில் முக்கியமாக சொல்லணுன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. இது போக டாப் 10 ரேங்க்ஸில் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. இந்த வருஷத்துக்கான புது இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இன்குபேஷன் சென்டர் இனோவேஷன் செல்லுன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த இன்குபேஷன் சென்டரில் ஸ்டூடெண்ட்ஸுக்கான க்ரியேட்டிவிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் காலேஜில் மட்டுமே இந்த மாதிரியான இனோவேஷன் இருந்த காலகட்டம் போய் காலேஜ்லேயும் இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லேயும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லேயுமே இந்த மாதிரி இனோவேஷன் வரணும், நிறையா பசங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவில் இன்குபேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. மங்கள்யான் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ், சந்திரயான், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சாருடைய தலைமையில் பண்ணதுனால சார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்கங்கிறதுனால நாங்கள் சாரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கிறோம். ஐ திங்க் அதாவது ஒரு கல்வி நிறுவனம் அப்படி இது வந்து அவங்க வந்து என்னுடைய நிறுவனர் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு இருந்து 7ஆம் வகுப்பு தான் படித்தார் அப்படின்னாங்க. ஆனால் அவர் 7ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலும் கூட இப்போ ஒரு பெரிய இந்த ஒரு ஸ்தாபனமாக இந்த உருவாக்கி இங்கே நிறைய பேருக்கு கல்வி புகட்டினதை தாண்டி அதில் இங்கே முன்னால் படித்த மாணவர்கள் அப்படிங்க பார்த்திங்கன்னா அந்த வரிசை பெரிய பரிசையாக இருக்குது. அதில் நிறைய பேர் வந்து இந்திய அளவில் இல்லை, சர்வதேச அளவில் கூட இந்தியாவினுடைய முகவரியை தெரிய அளவு கூட கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பரம்பரையில் இப்போ வரும்பொழுது இப்போ இவங்க சொன்ன மாதிரி இப்போ இவங்க கூட கல்விங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அதை ஒரு வாய்ப்பு அளிக்கிறத தாண்டி கல்வி வந்து இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குது. அப்படி மாற்றத்தை போகும் பொழுது இப்போ துறைகளுக்கு இடையில் வந்து ஒரே துறை, இப்போ பொறியியலுக்கே போனாலும் சரி, மருத்துவத்துக்கே போனாலும் சரி, எந்த துறைக்கு போனாலும் அந்த துறைகளுக்கிடையே கூட நிறைய பெரிய வித்தியாசம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படித்தா பத்தாது, ஏஐ படிக்கணும், மேத்தமேட்டிக்ஸ் படிக்கணும், அதே மாதிரி கோர் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு எப்படி பொறியியல் கல்லூரி இருக்குதோ அதே மாதிரி கலை அறிவியல் கல்லூரிக்கு வரும்பொழுதும் கூட நீங்கள் இது பழைய முறையிலே படித்தா முடியாது. புதுசாக வரும்பொழுது, வெளியே போகும் பொழுது அதற்கு மாணவர்களை தயார்படுத்தணும் அப்படின்னா கல்வியினுடைய முறை வேறு மாதிரி வருது. அதாவது என்னத்தை கற்றுக்கிட்டு நம்ம போகிறோங்களோ அதே ஒரு காலத்தில் அதை வச்சுட்டே நம்ம 25-30 வருஷம் நம்ம பணிபுரிஞ்சு நம்ம பணியிறைவு கூட வாழ்ந்துடலாம். இப்போ அப்படி இல்லவே இல்லை. துறைகளே வந்து கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறிட்டே இருக்குது. அப்போ போகும்பொழுது, வெளியே போகும் பொழுது புதுசாக கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் மாணவர்களுக்கு உருவாகுது. ஆக நித்தமும் கற்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும் பொழுது அதை நோக்கி கல்லூரிகள் போகணும். அதில் வந்து நம்முடைய ஏஎம் ஜெயின் கல்லூரி மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத புரியுது. அது வந்து கலை அறிவியல் கல்லூரியாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து படிக்கிற வழி இதாக இருந்தாலும் கூட வெளியே போகும் பொழுது தேவையான திறன் மேம்பாடுகளை கல்வியிலேயே அவன் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்குறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இன்னோவேஷன் அப்படிங்கிறது அதிகமாக பொறியியல் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கொண்டு வந்து இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக மாணவர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத நோக்கி கல்வி போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உருவாக்குறாங்க. அதன் வெளிப்பாடு இன்றைக்கி வந்து 50வது ஆண்டு பட்டமளிப்பு விழா, அதில் வந்து மாணவர்கள் கலந்து கொள்ளும் பொழுது அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ பட்டமளிப்பு விழா போயிருக்கிறேன். போகும்பொழுது மாணவர்களுக்கு சொல்லுவது இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் போட்டிகளும் அதிகமாக இருக்குது. அந்த போட்டிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பந்தய குதிரை மாதிரி நம்ம என்றைக்கும் தயாராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து
வெளியே எந்த பணிக்கு போனாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுவும் முக்கியமாக இளைய பாரதம் பாரதி சொல்லியிருப்பார். ஆனால் உண்மையிலேயே உலக அளவில் பார்த்திங்கன்னா இளைஞர்கள் அதிகமுள்ள நாடாக இந்தியா இருக்கிறத தாண்டி அடுத்த 30-40 வருடங்களுக்கு நம்ம தான் இளமையாக இருக்க போகிறோம். இப்போ ஒரு வீட்டிலே பார்த்திங்கன்னா கூட இளைஞர்கள் தான் அந்த 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 வீட்டினுடைய நம்பிக்கை, அந்த சமுதாயத்தினுடைய நம்பிக்கை அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய நாட்டின் நம்பிக்கையை தாண்டி உலகின் நம்பிக்கையாக கூட இந்திய இளைஞர்கள் உருவாக வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிறன்னா உலகத்தில் எங்கெங்கே நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நம்ம இங்கே படிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டுக்காக மட்டுமில்லை, நம்முடைய மாநிலத்துக்காக மட்டுமில்லை, நம்முடைய நாட்டுக்காக மட்டுமில்லை, உலகம் என்ன வருதோ அதற்கு சேர்ந்து அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிங்கிற நோக்கி நாடு போயிட்டுருக்குது. அதில் கல்விக்கூடங்கள் மிக மிக சிறப்பான பணிகளை புரிஞ்சிட்ருக்குறாங்க. இன்னும் அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள புதுப்பித்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. அதை இது மாதிரியான பட்டமளிப்பு விழாக்களில் சொல்லும் பொழுது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு சொல்கிறோம், அந்த மாணவர்களுக்கு உடைய பெற்றோர்களும் வர்றாங்க, அவர்களுக்கு சொல்கிறோம், இது ஆசிரியர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு சொல்கிறோம். இது எல்லாம் தாண்டி இது மாதிரி ஊடகங்கள் வரும் பொழுது இது அந்த கல்லூரிக்கு மட்டுமில்லை, இது பொதுவாக எல்லாருக்கும் போவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் ஒரு ஆண்டு விழாக்கள் எப்படி ஒரு பள்ளி கல்லூரி நடக்குதோ அதை தாண்டி ஒரு பட்டமளிப்பு விழா அப்படிங்கிற பொழுது பட்டம் வாங்கும் மாணவர்களுக்கு ஒரு புது மைல்கல், அதிலிருந்து அவங்க எப்படி போகலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல பாடம் கற்றுக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி கல்லூரி நிறுவனங்களும் மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி நிறைய இடத்த சொல்லுவேன், ஒன்று சிறப்பாக செய்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும். தனி மனிதனாக இருக்கலாம், அது தாண்டி ஒரு நாடாக இருக்கலாம், இது மாதிரி கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். அதாவது சிறப்பாக செய்வதை தாண்டி சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிறத உலகுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நல்ல செய்திகள் தினம் வரும்பொழுது அது ஒரு பெரிய நம்பிக்கை உருவாக்கும். அதை நோக்கி இன்றைக்கி நீங்கள்லாம் வந்திருந்து இன்றைக்கி நாம் நடக்கக்கூடியதை நாளைக்கு தெரியும் பொழுது பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நாட்டிற்கும் ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கல்வி அப்படிங்கிறது அதன் மூலியமாக திரும்ப சொல்கிறது, நம்ம கற்றுக்கொண்டு அடுத்த நிலைக்கு நம்மை போவது மட்டுமில்லை, நம்முடைய வீட்டையும் மட்டுமில்லை, தாய் தந்தை அவர்களை மகிழ்ச்சி தாண்டி தாய் நாட்டுக்கு மகிழ்ச்சி உருவாக்க முடியும். ஓரளவுக்கு அதை நான் பண்ணியிருக்கிறேன் நினைக்கிறேன். நான் ஓரளவுக்கு அதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா அது காரணம் முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வியை தவிர எதுவுமே இல்லை. ஆனால் அதே மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களும் அதை எடுத்துகிட்டு சரியாக போனாங்கன்னா கண்டிப்பாக அவர்களால் நிறைய செய்ய முடியும். அவர்கள் செய்வதை பார்த்து நாடும் வீடும் மகிழ்ச்சி அடையும் என்பதை தாண்டி பயன்பெறும் அப்படிங்கிறது. முக்கியமாக இப்போ சொல்லணும் அப்படின்னா நேற்றுக்கும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சுட்டு வந்தேன். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஈரான் வார் நடக்கிறதுனால இப்போ நமக்கு வீட்டில் எரிவாயு இருக்குமா, சமையல் வாயு இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இப்போ நீங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கூட இல்லை இது பூரி சொல்ல முடியாது, இந்தந்த சாதனங்கள் செய்ய முடியாது அங்கே, ஏன்னா அங்கே எல்பிஜி இல்லை அப்படிங்கிற மாதிரி போகுது. பல துறைகளில் இதோட எல்பிஜி இல்லை அப்படிங்கிற பொழுது கட்டுமானத்துக்கு தேவையான இரும்பு ஆலைகளில் அது இல்லாமல் குறைஞ்சிட்டு போயிட்டுருக்கு. இது எல்லாம் மாற்றி தான் செய்ய முடியுமா அப்படிங்கிற வகையில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற பொழுது இப்போ இது வரைக்கும் விண்கலன் அனுப்புறதுக்கு கிரையோஜெனிக் யூஸ் பண்ணுவோம். கிரையோஜெனிக்னா என்ன, ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சேர்த்து அனுப்பும் பொழுது பெரிய விசை வருது, அனுப்புகிறோம். இப்போ அதையே கொஞ்சம் மாற்றி பார்த்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அது வீணாக போகிற தண்ணியாக எடுத்தாலும் கூட குடிக்கக்கூடிய தண்ணியிலேருந்து தண்ணீர் எல்லா இடத்துலையும் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இருக்குது. அங்கேருந்து எடுத்தோம்னா அந்த எரிபொருளை எல்பிஜியோட சிறப்பான எரிபொருளாக நாம் உருவாக்க முடியுமல்ல, உருவாக்கி இது நம்ம வீட்டினுடைய சமையலறையிலிருந்து இரும்பாலைகள் வரைக்கும் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம கரியையோ எரிவாயுவாக எல்பிஜி யூஸ் பண்ணுறோமோ இந்த இடத்துல எல்லாம் உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற வகையில் போயிட்டுருக்கோம். அது செய்வதற்கு நிறைய இளைஞர்கள் தேவை, இந்த முனைப்பாடு செய்வதற்காக. ஏன்னா அறிவியல்லையே முக்கியமான அறிவியல் அப்படிங்கிறது முதலாக தீயை கண்டுபிடிச்சது. தீயை பார்த்து பயந்த மனிதன் தீயை எப்படி உருவாக்க முடியும்னா அதுதான் முதல் அறிவியல். அதிலிருந்து தான் சமைச்சு சாப்பிட்டான், அதிலிருந்து எல்லாமே வந்துச்சு. ஆனால் அந்த தீயை எப்படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தப்பு பண்ணிட்டான். மனித சமுதாயமே தப்பு பண்ணிடுச்சு. ஒரு காலத்தில் மரங்கள் எரிச்சாங்க, நிலக்கரிகள் எரிச்சாங்க, பெட்ரோல் டீசல் எரிச்சாங்க. அந்த வழி தப்பாக போயிடுச்சு.
திரும்ப அந்த வழியை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த வழி தப்பாக போனதுனால தான் இன்றைக்கி இந்த கோடை இப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குது, அடுத்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த வழியை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சரி பண்ணுவதற்கான அவசியமும் அவசரமும் ஈரான் போர் உருவாக்கி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை நாம் ஒரு சந்தர்ப்பமாக, இது ஒரு சவாலான இதை சந்தர்ப்பமாக எடுத்துகிட்டு ஒரு சிறப்பான பணியை இந்தியா செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிலவில் நீர் கண்டுபிடித்ததை தாண்டி அந்த நீரை வச்சுட்டு திரும்ப உருவாக்கக்கூடிய தீயில வருங்கால சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாத உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். இதில் செய்ய வேண்டியவர்கள் இன்றைய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு பார்க்குறேன். இதை ஊடகம் சிறப்பாக செய்ய முடியும். இந்த பணியை இது எடுத்துகிட்டு போனாங்கன்னா இதை சரி செல்லும் பொழுது அடுத்த தலைமுறை இந்த பூமியில் எப்படி இருக்குமோன்ற பயத்தை தாண்டி அடுத்த தலைமுறைக்கான நம்பிக்கையை நம்மால் உருவாக்க முடியும். அது கல்விக்கூடங்களில் தான் முடியும். கல்விக்கூடங்களும் அதே மாதிரி மாணவர்களும் சேர்ந்து போகும் பொழுது இதை ஊக்கப்படுத்துவதற்கு இது மாதிரி ஊடகங்கள் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் திரளாக வந்திருந்ததை பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்கு மேலே ஏதாவது உங்கள் கேள்வி இருந்துச்சுன்னா சொல்கிறேன்.